கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த 9 மாதம் தேவன் நம்மை கிருபையாக பாதுகாத்து சுகபலத்தோடு கூட இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார். இந்த 10வது மாதம் கூட தேவன் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். காரணம், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக ஏசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். இந்த 3 மாதத்திலே என்ன நடக்கும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்கலாம். இதற்கு மேல் நம் வாழ்க்கையிலே நன்மை கிடைக்குமா என்ற நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கலாம். உன் நம்பிக்கை வீண் போகாது, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிற வண்ணமாக நிச்சயமாகவே இந்த மாதத்திலே தேவன் புதிய காரியம் செய்ய வல்லவர். இந்த 3 மாதங்களுக்குள்ளாக நம் வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதை விசுவாசிப்போம். விசுவாசிக்கிற நம் வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளதால் நாம் தேவனை தொடர்ந்து ஸ்தோத்திரித்து விசுவாசிப்போம். காரணம், ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறவராக, அதோடு மாத்திரமல்ல, வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்க வேண்டும் சொல்லி ஆண்டவருடைய அருமையான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். வனாந்தரம் போல வாழ்க்கை இருப்பது உண்மைதான். ஆனால் தேவனும் அந்த வனாந்தர வழிகளிலே ஆறுகளை உண்டாக்குகின்ற அற்புதமான தேவனாக இந்த மாதத்திலே தேவன் வெளிப்படுவார் என்று நாம் விசுவாசிப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம் வாழ்விலே கரிசனையோடு இருக்கிறார், இரக்கத்தோடு இருக்கிறார், தயவோடு இருக்கிறார், அன்போடு இருக்கிறார். அவருடைய நினைவிலே நாம் நிற்கின்றபடியினாலே கர்த்தர் நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். வனாந்தரம் என்று நாம் மனம் சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாகவே வனாந்தர வழியை கர்த்தர் மாற்றி அவாந்தரமான வழியை கர்த்தர் மாற்றி ஆறுகளை உண்டாக்க நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்ற நம்முடைய ஒப்பற்ற உன்னதமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ எங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைப்பது தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.